ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியான முறையில் எப்படி நம்ம சட்டுன்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி 4 ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாருக்கும் பிடிச்ச உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ உளுந்தை எடுத்து வச்சுருக்கேன் ஆட்டி. இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் குருமிளகு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கை மைதா மாவு எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்துருக்கோம், அதையும் ஒரு கை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு வேணும், அதுக்காக உப்பு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, உளுந்த வடைக்கு இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த உளுந்த வடையை நம்ம இதில் போட்டு எடுக்கணும். பாருங்க, நடுவில் ஓட்டை வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் தாங்க, டக்குன்னு வெந்துடும் இது. அதனால் போட்டுட்டு அப்பப்போ திருப்பி விட்டீங்க அப்படின்னாலே போதும். இல்லை கீழே கொஞ்சம் ப்ரௌன் ஆனது மேலே சைடு திருப்பி விட்டிங்கன்னா மேலே கொஞ்சம் ப்ரௌன் ஆனது எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் உளுந்த வடை. ரொம்ப ஈஸியான டிஷ் இது. நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து உடனே கற்றுக்குங்க. வீட்டில் போய் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உளுந்த வடை எவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away, as you fade away. பருப்பு வடை வீட்டிலையே எப்படி ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடலை பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பருப்பு முழுசாக இருக்க மாதிரி, மற்றதெல்லாம் மாவாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பக்குவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து இதில் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கை அரிசி மாவு எடுத்துக்கோங்க. மொறுமொறுன்னு வர்றதுக்காக தான் நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதும் இதை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வடை வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக போட்டிங்க அப்படின்னா தான் சீக்கிரமாக வேகும். ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வேக லேட் ஆகும். அந்தளவுக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். அதுக்கு வீட்டில் செய்யும்போது நம்ம சின்னதாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம பருப்பு வடையை செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். குட்டீஸுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதும் அந்த சின்ன வடைகளை எல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது வேகறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா வெளியிலலாம் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வேகிற வரைக்கும் விட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து சூப்பராக கிடைக்கும். இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உள்ளே மட்டும் ஒரு மாதிரி லைட்டாக மாவாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரிச்செடுங்க. இப்படி நீங்கள் சின்னதாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது அழகாக இருக்குது அப்படின்னு நினச்சி குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வீட்டிலேயே நம்ம செய்கிறனால நல்லா கடலைப்பருப்பு மட்டும் போட்டு அதிகமாக போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க, குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சிம்லேயே வச்சனால அடிப்பக்கம் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக விடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விடணும். இதை முக்கியமான இது. பாருங்க, இப்போ எல்லா வடையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆனாலே போதும், வடை சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் தட்டி வச்சிருக்கிற எல்லா வடைகளையும் எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பருப்பு வடை வீட்டிலையே 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க.
பருப்பு நீங்கள் ஊற போட்டால் மட்டும் போதும், வீட்டிலையே வடை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long. மழை காலத்துக்கு நல்ல சூடாக எப்படி ரொம்ப 2 மினிட்ஸில் மினி போண்டா பண்ணலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். நம்ம மழைக்காலம் அப்படின்னாலே மினி போண்டாவை தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். அதை எப்படி நம்ம டக்குன்னு பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கங்க. 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம். ஆனால் மைதா மாவு 1 கப்புனா 1/2 கப்பு தான் வந்து கடலை மாவு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஒரு அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் சோடா முக்கியமான ஒன்றுங்க. அப்போ தான் போண்டா நல்லா பொஸ்ஸுன்னு வரும். அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. சமையல் சோடா எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக வெங்காயத்தை தூவி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து போண்டா ரொம்ப வந்து சாஃப்டாக வராது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் போண்டா. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து ரொம்ப லேஸாக நல்லா மெதுன்னு இருக்கும் போண்டா. அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஒரே முட்டை ஊற்றணும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா தண்ணி அதிகமாகாமல் நமக்கு ஒரு கரெக்டான பக்குவம் எதுவோ அந்த பக்குவத்துக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ எந்த பக்குவத்தில் போண்டாக்கு மாவு இருக்கணுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இதை மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எடுத்து இப்படி ஊற்றுற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சிடலாம். காய வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம போண்டா போடுறது அப்படின்னா, கையிலேயே நம்ம போட்டுடலாம். இப்படி மாவு எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டீங்க அப்படின்னாலே அதுவே நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நல்லா பொஸ்ஸுன்னு சூப்பரான ஒரு போண்டாவாக வந்துடுங்க. இந்த போண்டா வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால நமக்கு ஈஸியாகவே சீக்கிரமாகவே வெந்துடும். இதுக்குள்ளே நம்ம எதுவுமே ஸ்டஃப் பண்ணி வைக்கல. அதனால் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நீங்கள் அப்பப்போ ஒரு 1 மினிட்க்கு ஒரு டைம் நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா இது 2 பக்கமும் வந்து ஒரு சூப்பரான போண்டா நமக்கு மினி போண்டாவாக தயாராகிருங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சதும் நல்லா நான் போட்டு எடுத்து இப்போ 1 நிமிஷம் தாங்க அந்த சைடு, 1 நிமிஷம் இந்த சைடு, அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் நம்ம போண்டாவை நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு கலரில் வரும்போது நீங்கள் அந்த போண்டாவை எடுத்துடலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுதில்ல, அந்த அளவுக்கு இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு கையில் ஊற்றுறதுக்கு சில பேருக்கு வந்து பயமாக இருக்கும். ஐயோ எண்ணெயில் படுறது, நம்ம எப்படி கையில் இது பண்ணுறதுன்னெலாம் தோணும். உங்களுக்கு அப்படி பயமாக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்டியில் கூட எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. குழிக்கரண்டி இருக்குள்ள, சின்ன கரண்டி, அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினாலும் அது ரவுண்ட் ஷேப்பில் தான் வரும். அதனால் நீங்கள் குழிக்கரண்டியில் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம், போண்டா செஞ்சுக்கலாம். கையில் ஊற்ற பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி கரண்டி ட்ரை பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் பண்ணலாம். அடுப்பை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நீங்கள் இதை போட்டிங்க அப்படின்னா தெரிக்காது, ஒன்றுமே ஆகாது. அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டு சூப்பராக எடுத்துடலாம் போண்டாவை. பாருங்கள், போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த போண்டாவை நல்லா மழை காலத்தில் ஈவினிங் டைம் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்ஸாக பண்ணி வச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க, அதாவது மிளகாய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்டு அப்படின்னா, 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு. நீங்கள் என்ன கப்பில் வேணாலும் எடுத்துக்கங்க. ஆனால் கடலை மாவோட அளவும் மைதா மாவோட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 கப் மைதா மாவு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நல்ல இட்லி மாவு, நல்ல புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா 1 கரண்டி எடுத்துக்கோங்க. 1 கரண்டி சேர்க்கும்போது அந்த புளிப்பு தன்மையெல்லாம் சேர்ந்து வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பஜ்ஜி நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டாட்டா சால்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரமாக இருக்கணும் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன்.
இந்த மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா நீங்கள் கலந்து விடணும். இது நல்லா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இது வந்து நீங்கள் லைட்டாக இட்லி மாவு பக்குவம் எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்துக்கு நீங்கள் கலந்து விடணுங்க. நல்லா கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இட்லி மாவோட பக்குவம் தாங்க இது. பாருங்க இந்த பக்குவத்தில் இருக்கணும் நமக்கு. இப்போ நான் வந்து பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பஜ்ஜி மிளகாயை நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டா கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். பாருங்க இந்த மாதிரி ரெண்டா அழகா கீறி எடுத்திருக்கேன். அப்பதான் மிளகாய் பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப மிளகாய் பஜ்ஜி பண்றதுக்கு நல்லா ஒரு பேன்ல நல்லா எண்ணெய் ஊத்திக்கலாம் நம்ம. நீங்க எந்த எண்ணெய் வேணாலும் ஊத்திக்கிங்க. இப்ப நம்ம அந்த மாவுல அந்த மிளகாய அப்படியே உள்ள முக்கி நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல போட போறோங்க. பாத்தீங்களா, ரொம்ப சிம்பிளான வேலை. ஈஸியா 2 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். நம்ம கடையில போய் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ஹெல்த்தியா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க அதே மாதிரி முக்கி நான் ஒரு 3 பஜ்ஜி இப்ப இந்த எண்ணெயில போட போறேன். இதை நீங்க சீக்கிரமா இந்த முறை அடங்கினதும் இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் இல்லை. பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிரும். இது கலர் சேஞ்ச் ஆன உடனே நீங்க வந்து இதை நீங்க எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்க வந்து இதை லைட்டா திருப்பி போட்டீங்க அப்படின்னா பாத்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி நீங்க அந்த சைடும் திருப்பி போடும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. பாத்தீங்களா, இந்த பக்குவத்துல வரும்போது நீங்க இந்த பஜ்ஜியை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா மிளகாயையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மாவுல முக்குறோம், அப்படியே போட்டுடுறோம். இப்படி நம்ம மாவுல முக்கி நம்ம போடும்போது நமக்கு பஜ்ஜி சூப்பரா நல்லா உப்பி கிடைக்கும். சோடா உப்பு கொஞ்சம் மெயினா போடுங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்த மாதிரி நல்லா உப்புன மாதிரி பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். பாத்தீங்களா, பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இதை சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் பஜ்ஜி. பாருங்க சூப்பரான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.